வாடா ஒய்யா. என்ன சிவா சோலோவா வாசிச்சுட்டு இருக்கிற? நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து டில்லியை கலக்கிட்டு வந்திருக்கிறேன். டேய் ஒய்யா, எப்படி இருக்காங்க சொந்தக்காரங்க? எந்த காலத்தோட சொந்தக்காரங்க நல்லவங்களா இருந்திருக்காங்க? உசிலம்பட்டி கோர்ட்ல என் பேர்ல ஒரு சிவில் கேஸ் போட்டிருக்கிறது சொந்தக்கார பெருசு. அத கிரிமினல் கேஸா மாத்திட்டு வந்துட்டோம்ல. என்ன பண்ண? பெருசு கையை வெட்டிவிட்டேன். விளையாடாத ஒய்யா. சொந்தக்காரங்களால ஏமாத்தப்பட்டு நான் பட்டணம் வந்தேன், சொந்தக்காரங்களை ஏமாத்திட்டு நீ பட்டணம் வந்த. சரி அதை விடு, ஊருக்கு போனிய எப்படி இருக்கா? கல்யாணமான முன்னாள் காதலி? சிவா அந்த பேச்சை எடுக்காது. அர்த்தமே இல்லாத பேத்தலுக்கு பேர் தாண்டா காதல். சாரி சிவா, உண்மையான நண்பனா உனக்கு ஒண்ணு சொல்றேன். கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத. ஏய் ஓடா. என்னடா என்னடா தம்பி, விபத் பாரதி உறவா வேலை கேக்குறியா? பழைய ரேடியோ தான், ஆனா இன்னும் நல்ல சவுண்டா தான் இருக்கு. இந்த ஜாட பேசுற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். இப்ப உனக்கு என்ன வேணும்? இந்தாங்க, எனக்கும் சிவாவுக்கும் இந்த மாசம் டோக்கன் புக். ஓகே, எங்கேப்பா உன் நண்பர்? அக்காடின்ல காத்து பிடிக்கிறானா? அவன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யறான். அங்க போனா டூ வீலர் டியூன் பண்றான், இங்க வந்தா அக்காடின்ல காத்து பிடிக்கிறான். டேய் நலபீமா, ரசத்துல உப்பு போட்டியா? இதா வர்றா, அது எப்படி இங்க இருந்தே ரசத்துல உப்பு போடாதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? பிலிம் காட்டுறீங்களே. வாசனை. தமிழன் எதுல சோட போனாலும் சாப்பாடு மேட்டர்ல ஜீனியஸ் தான். பாருங்க, ப்ரொஃபஷனல் ஈட்டர். நீங்க போங்க. டேய், சகுனமே சரியில்லை, எங்க பார்த்தாலும் போலீஸ்காரா இருக்குது. கம்னு வாடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எல்லாம் கரெக்ட் பண்ணலாம், சும்மா சரி, நீ என்ன முறைக்கு அதை பார்த்து ஓட்டு. என்னவையா திலோத்தம வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு. மாட்டினா நமக்கு தாண்டி ஃபங்க்ஷனு. அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் வேற சொல்ற. டெல்லி லெட்டர் எப்படி தமிழ்நாட்டுல கொடுக்க போற? நம்பியார் அசோகம்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. சுமாரா. வாங்க வாங்க. என்ன மாமா இந்த பக்கம்? ஏன் இந்த பக்கம் இறங்க கூடாது? நீங்களே வந்தீங்களா, அதான் கேட்டேன். உத்தரையா பொண்ணு திலோத்தமாவுக்கு நிச்சயதார்த்தம், அதுக்காக வந்திருக்கேன். ஓ சாரி. சிவா, பெரிய மனுஷங்க வீடு, சாப்பாடு மட்டும் தான் நல்லா இருக்கும். ஒரு கட்டு கட்டிக்குவோமா? ஏய், போனோமா யாருக்கும் தெரியாம லெட்டரை கொடுத்தோமான்னு வந்துட்டே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஏய் ஒய்யா, எப்படா உள்ள போறது? அதான்டா எப்படி? பிச்சு பிச்சு. பொண்ணு நெருப்புன்னு சும்மா சொன்னாங்க, உரசுன பத்திக்கிச்சு. யார பார்த்து ராஸ்கல்ங்கிற? சப்ப பீரல வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஏன் எங்க ரெண்டு பேரையும் ஒரு போட்டோ பிடிக்கிறது? போடாவா? போட்டோகிராஃபர் ஒன்னதான்ப்பா. போடாங்கறா, போஸ் கொடுத்துட்டு இருக்க. உள்ள போடா. சிவா, பொண்ணுங்க மேட்டர்னாலே வில்லுங்க. என்ன பாத்தி இல்ல, கம்பி என்ன வச்சிருச்சு. ஆமா, அந்த லெட்டர் கொடுக்கத்தான் போறியா? எப்படா? எனக்கு ஒரு வாட்டி இருடா. நானும் பாக்குறேன். இந்தா. தேங்க்யூ. டேய், பல்லெல்லாம் கூர் கூரா இருக்கு, நாக்கு வேற தொங்குது. வேணாடா நமக்கு ரிஸ்க். என்னடா சொல்ற? நீ வேணா பாரு. டேய், நாயை பத்தி எவன்டா கேட்டான்? நாயா? என்னங்கடா, புல்லட்டுக்கு டிரைவர் வச்சிருக்கா? சுமார், அதான் அப்பா. ஏன்பா இது வேலைக்கு ஆகாது? சிக்னல் நிக்கும் போது நேருக்கு நேர் கொடுத்துருவோமா? அவங்க அப்பா கொடுப்பாரு, அது யாரு வாங்குறது? நீ பாதி நான் பாதி. ஆசை. ஹலோ மேடம், இந்த லெட்டர் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? டேய், ஊர கத்தாத, அவங்க அப்பா கேட்டுற போகுது. ஓயா டேய், இவ்வளவு கத்தியும் திரும்ப மாட்டேங்கிறா. அவளுக்கு ஸ்பீக்கர் அவுட்ரா. ஓய், ஏய் நீயா ஜாகிங் வந்தியா? பிச்சு பிச்சு. ஆமா, என் கேமரா எங்க? வாங்கிட்டு போயிருக்காரு. யாரு? பாலு மகேந்திரா. திருப்பி தந்துருவா. மதப்ப ராஸ்கல். சிட். ஏய் தாயி, கடதாச்சி தாயி, டெல்லில இருந்து வந்து. ஹலோ, டெல்லில இருந்து வந்துமா? டேய் உனக்கா? உனக்கா? டெல்லி டெல்லி. சார் போஸ். ஆறா.
திரும்பிட்டா ஒருவேளை எம்ஜி பார்த்து பாடோ எப்படா கூப்பிடுறது இங்க வாரு கட்சி விடுற மாதிரி கூடவே வரானுங்க டேய் இப்ப கூப்பிடுறா ஹலோ ஆய் திரும்பிட்டா போடுறா டேய் கையில பெட்டியில உள்ள போடுறா உள்ள போடு ஐயோ அப்பா அப்பா இந்த பத்த வைக்கிறாரா ரைட் ஹேண்ட் எஸ் இந்த கமலம் விக்டோரியா சொன்னதுதான் செமஸ்டர் எக்ஸாம் சொன்ன தேதியில நடந்தே தீரும் யூ கேன் கோ ஓகே மேடம் குட் மார்னிங் மேடம் எஸ் நீங்க தானே பிரின்சிபல் எஸ் பிரஸ்ல இருந்து வர்றோம் நாங்க ஒரு மேட்டருக்காக பேட்டி எடுக்க வந்திருக்கோம் திலோத்தமா அமிச்சாங்க சொல்லுங்க இது பாருங்க மேடம் இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது புடவை ஜாக்கெட் தான் போடணுமா இது என்ன மேடம் முட்டாள்தனமான ரூல் ஜீசஸ் வாட் இது நாங்க சொல்லல திலோத்தமா கேட்க சொன்னாங்க நான்சென்ஸ் பேட்டி கிட்டி ஒண்ணு வேண்டாம் மிஸ்டர் புடவையும் ஜாக்கெட்டும் தான் நம்ம பாரம்பரியம் டு யூ ஃபாலோ பட் மேடம் திலோத்தமா சொல்றாங்க சங்க காலத்துல புடவே இல்ல புடவைங்கிறதே 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நீங்க என்ன சொல்றீங்க சங்க காலம் என்னடா எங்க காலத்துலயே அப்படித்தான் மேடம் எங்க பாட்டி கூட ஜாக்கெட்டே போட்டது கிடையாது இது பாருங்க மேடம் புடவை கட்டினா தொப்பல் தெரியும் ஸ்லீவ்லெஸ் போட்டா அக்கல் தெரியும் ஆனா மாடர்ன் ட்ரெஸ் போட்டா எதுவுமே தெரியாது இல்ல மேடம் சுடிதார் இருக்கு சல்வார் கமீஸ் இருக்கு மீடி இருக்கு ஜீன்ஸ் இருக்கு ஜீசஸ் இல்ல மேடம் ஜீன்ஸ் ஜீன்ஸ வாங்கணுமா ஜிப்பா போட்டமான்னு இல்லாம ஒரு புடவை வாங்குறதுக்காக எத்தனை கடை ஏறி இறங்க வேண்டி இருக்குன்னு திலோத்தமா வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்ல மேடம் ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு விதமா மெயின்டைன் பண்ணும் உதாரணத்துக்கு காட்டன் புடவை கஞ்சி போடும்போது ஜவ்வரிசிய மாவா அரைச்சு 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ஸ்பூன் மாவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி யூஸ் பண்ணணும் ஹோல்ட் ஆன் என்னடா என்ன மாதிரி பசங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா பாயாசம் நினைச்சு குடிச்சிட போறாங்க பத்திரம் சரி ஜாக்கெட் எடுத்துக்கிட்டாலும் டக்குன்னு வாங்குமா தச்சமான இல்லாம பின்னால ஜன்னல் வைக்கிறது முன்னால கதவு வைக்கிறது சைடுல மிரர் வைக்கிறது வாட் மேடம் மேடம் பாதி ஜாக்கெட்ட புடவையே மறைச்சிருது பேஜாருப்பா அப்படின்னு நாங்க சொல்லிங்க திலோத்தமா சொல்றாங்க திலோத்தமா 3rd இயர் பிபிஏ உடனே ரூமுக்கு வா திலோத்தமா 3rd இயர் பிபிஏ ரிப்போர்ட் டு மீ இமிடியேட்லி பிரின்சிபல் கிட்ட ஏன் பயப்படுற யூசி நான் இருக்கேன்ல யூனியன் சேர்மன் மேடம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா வாட் பரவாயில்ல நீங்க உள்ளே இருங்க நாங்க வெளியே போய்க்கிறோம் திலோத்தமா கொஞ்சம் வெளியே வரீங்களா திலோத்தமா வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் மேம் என்ன மேம் ஷட் அப் காலேஜ் யூனியன் சேர்மன்னா எதுக்கு வேணாலும் வக்காலத்து வாங்குறதுன்னு அர்த்தமா திலோத்தமா மேடம் ப்ளீஸ் திலோத்தமா திட்டாதீங்க நாங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும் how dare you say this உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க கூடாதுங்க வம்பா போயிருங்க திலோத்தமா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் உனக்கு தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் பின்னால பைக்ல get up முனுசாமி Why I said- முனுசாமி சபியர் catch them ஆளுகளை விட்டு கலாட்டாவா செய்றேன் முன்ன ஒரு வாரத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்றேன் you can go ஏய் சீக்கிரம் ஓடுறா வராங்கடா போதும்டாப்பா ஏப்பா சிவா டேய் என்னால இத தண்ணி குடிக்க முடியாதுடா என்னால முடியுமே எப்படி எப்படியா என்னத்தடா எடுக்கற இது என்னது சில்லற அட பாவி சில்லறை கீழ போட்டானே ஏய் எங்கடா டேய் இவன் பாட்டு கத்துட்டு போய்ட்டானே ஐயோ கொஞ்சம் தூக்கி விடுங்க ப்ளீஸ் சும்மா இந்தா அங்க கீழ கூடாதா சொல்லிட்டே மஞ்சரி நீயோ யூ என் கேமரா எங்க தரேன் ஆனா நான் தப்பிச்சு போக ஹெல்ப் பண்றீங்களா பிச்சு எங்க ஓட பாக்குற முனுசாமி குருசாமி போய் குனிங்க பாப்பா இவ யூனியன் சேர்மன் நான் சொல்றேன் நீங்க போய் குனிங்க தேங்க் யூ மஞ்சரி கேர்ள்ஸ் கொஞ்சம் கேப் கொடுங்க நான் போய்க்கிறேன் வாங்கப்பா சீக்கிரம் வாங்கப்பா அவன் பெரிய படி நீ சின்ன படி அப்படிதான் இன்னும் ஒரு படி இருந்தா தேவல பிரின்சி வருவாங்களா அவ்வளவுதான் ஓய் என் கேமரா வச்சிருக்கேனே எங்க அடகு கடையில செயின் அஞ்சந்த அடகு கடை சவுகார்பேட்டை சென்னை 1 போன் நம்பர் 0000000 பாம் 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 ஏய் இடியட்ஸ் ஷிட் காதலிக்க கற்றுக் கொள்ளுங்கள் என் விழிகளிலே தத்தத்துதனம் கத்துக்கிறோம் ஆனா உங்க கண்ணதாசன் டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாரா டேய் ஐயா காதல ஒசத்தி கண்ணதாசன் பாடின பாட்டு இது கிடல் பண்ண பிச்சி புடுவன் என்னத்த வசதி பாடிவிட்டாரு கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள்னு அந்த ஆள் தானே பாடினாரு இத பாரு ஐயா நீ லவ் பண்ணும் போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது அந்த லவ் ஃபெயிலியர் ஆன உடனே அவருடைய தத்துவ பாட்டு உனக்கு ஒத்து வருது அதான் என் கண்ணதாசனுடைய ஸ்பெஷாலிட்டி ஐயா நெசமாவே கோச்சிட்டு போயிட்டானா
பின்ன என்ன மிஸ் ஆர்கியூ பண்ணும்போது பர்சனல் மேட்டர் எடுக்கலாமா? ஐ அம் சாரி. கஞ்சி கூட நிம்மதியா குடிக்க முடியல பேய். எஸ் சார், மெஸ்ல இருக்காங்க. சிவா, நீ உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் கிளம்பு. ஏண்டா? ஆமா, இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும்பா. என்னடா சொல்ற? ஆமாடா, திலோத்தமா அப்பாவுக்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. நம்மள அடிக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஆளுங்க அனுப்பிச்சிருக்காரு. கிளம்பிக்க. நில்லு, நீ இதுக்கெல்லாம் அழட்டிக்காத. இதெல்லாம் சின்ன மேட்டர். நானே நம்ம மெஸ்ஸ வச்சு சமாளிச்சுக்கிறேன். எஸ்கேப் ஆயிக்க. இந்த பக்கம் இல்ல, அப்படி சட்டு புட்டு கிளம்பு. ஓ ஓப்பு. ஐ என்னடா வந்துட்டேன், பசிக்குதா? எனக்கு பசிக்கிறது இருக்கட்டும். நீங்க களி சாப்பிடுறீங்களா? களியா? எதுக்கு? வாங்க காட்டுறேன். சீக்கிரம் வாங்க. ஐயோ கதை கந்தல். அங்க பாத்தீங்களா? யாரடா அவங்க? இன்கம் டாக்ஸ் கட்டிருக்கீங்களா ஒழுங்கா? இன்கம் டாக்ஸா? இன்கம் டாக்ஸ்னா என்னது? ஐயோ அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாதா? தெரியாதே. ஐயோ போச்சு மெஸ், அவ்வளவுதான். ஆ? வருமான வரி சோதனை, ஆ. விசாரணை, ஆ. கைது, ஆ. ஜெயிலு, ஆ. களி, அவ்வளவுதான் ஊத்தி மூடிட்டாங்க மெஸ். நான் வர்றேன். டேய் ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்றா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. போச்சு, என்ன பண்றது? சரி, வாங்க வாங்க. வயசுல பெரியவரா இருக்கீங்க, அரசாங்கத்தை ஏமாத்திருக்கீங்க. உள்ள கொண்டு போய் வச்சனா 10 வருஷம். இனி நான் எங்க போறது? ஓய் சாப்பாட்டுக்கு. கவனமா கேளுங்க. நீ வந்துருவாங்க. நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? அங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்றேன், அப்படியே திருப்பி சொல்றேன். Okay. கரெக்டா சொல்லுவீங்களா? Okay. கரெக்டா சொன்னீங்கன்னா விசாரணை குழப்பலாம். Okay. ஓகேயா? சரி, Okay. ஓகே. நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். கதவை சாத்துங்கய்யா. வெறுத்து கதவை சாத்துங்க. விசாரணைன்னா பேசி பேசி குழப்பதுதான் இப்ப பேசணும். ஐயோ வந்துட்டாங்கோ வந்துட்டாங்கோ. நாங்க பிளாக் டாக் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து வரோம். சீ, ஏன் வந்தீங்க? சீ, ஏன் வந்தீங்கோ? இது கண்ணதாசன் மெஸ் தானே? இதாண்டா இதாண்டா. இதாண்டா அதாண்டா. இங்க மெஸ் விஸ்வநாதங்கிறது. யாரு? யாரு 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 யாரா? யாரு? அப்ப அது நீங்க இல்லையா? இல்லனா இல்ல, இருக்குனா இருக்கு. இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல, இல்லன்னா இல்ல, இருக்குன்னா இருக்கு. இது மெஸ் தானே? அப்படியா? அப்படியா? அப்படியாவா? நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்படியான்னு கேக்குறீங்க? நிஜமாவா? 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 ஆ. இங்க யாராவது கொஞ்சம் ஸ்டெடியானவங்க இருக்காங்களா? எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். அவளாவது ஸ்டெடியா இருக்காளா? அவள் 7 சுரங்களில் சிரிக்கின்றாள். அவளும் மென்டலா? ஏய், வாடாங்க. நம்ம முதலாளி பொண்ணு கல்யாணத்துக்கு தமிழ் ஆர்டர் கொடுக்கிறதுக்கு மெஸ் விஸ்வநாதனை காட்டுறான்னு சொன்னா ஏதோ மென்டல் கேஸ் காட்டுறியே. உங்களோட பிளாக் டாக்ஸ். வரங்க. வரங்க. God bless you. சேஃப்டி யூ. போனால் போட்டு போடா. போனால் போட்டு போடான்னு சொல்லுங்க. நான் ஒய்யா சொல்றேன். டேய், நல்ல கல்யாணம் ஆர்டர் கெடுத்தியாடா? மகா பாவி, இப்படி பண்ணலாமா? நீங்க அண்ணன் மாதிரி, நான் உங்க தம்பி மாதிரி. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான ஊரிலே. ஏய், உள்ளே கடறா நீ. பட்னியாரு நீ இன்னைக்கு முழுக்க. வெளியே எப்படி வர்றேன் நான் பாத்துறேன். படம் மெஸ் மெஸ் இந்தாங்க கீ. சிவா, ஏ சிவா, இந்த பத்தியா பிளாக் டாக் செக்யூரிட்டி நம்பர். அந்த பொண்ணுக்கு ஒரு போனை போட்டு அதை தனியா ஒரு இடத்துக்கு வச்சிருவோமா? டேய், இதெல்லாம் நடக்கிற காரியமா? சிவா, பாசிட்டிவா திங்க் பண்ணு. இந்த பாரு, பப்ளிக் பிளேஸ்ல வச்சு லெட்டர் கொடுத்தோம்னா பொம்பளை போலீஸ் மப்டி இல்ல, அது நமக்கு சேஃப்டி இல்ல. லெட்டரை கொடுத்தோமா மேட்டரை முடிச்சோமா குடுறா, வாட்டரை குடிச்சோமான்னு இருக்கணும். வா. லைன் கிடைச்சதா? டேய் டேய், இன்னொரு நம்பர் இருக்குடா சிவா. Black Dog Security Service. ஐயோ, Black Dog here. Idiot. நடுராத்திரில போன்ல குலைச்சுக்கிட்டு சீட்டை கிழிச்சிருவேன். சார் சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஐயோ, இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே. கை இப்படி ஆயி போச்சடா. ஐயோ, கால பாரு, சேப்பே மாறி போச்சடா. இப்படி கை கிழிஞ்ச சட்டையும் கால் கிழிஞ்ச பேண்டையும் வச்சுக்கிட்டு மனுஷனால போட முடியுமா? அதனால கிழிச்சு வண்டி துடைக்க வச்சுக்கிடுவோம். என்னன்ற நீ அந்த பக்கம் கிளி, நான் இந்த பக்கம் கிளிக்கிறேன். நீங்க பேசிக்கே இருக்கப்பா, நான் பெட்டி வாங்கிட்டு வந்துடுறேன்.
டீ எங்கடா? வாங்கிட்டு வராம இந்தாங்க. ஆதி தரேன் பார். ஏன் சிரிச்சீங்க? எவனோ ஒரு தீ வெட்டி தாடியன் பிரேக் வேற நினைச்சு லைட் வேற கட் பண்ணிட்டான் மடையன். அது எங்க அப்பா தான். அந்த தீவெட்டி தடியரு மடையரு உங்க அப்பா சா? ஏன் அவங்க அப்பா சாம்டா? சாரிங்க. ஏன் அப்பாலஜிடா? நீங்க லவ் லெட்டரோட என்ன ஃபாலோ பண்றதா நினைச்சு எங்க அப்பா உங்க பைக் பிரேக் கட் பண்ணிட்டாரு. எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா போச்சு. உங்க அப்பா தப்ப சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் காலிங்க. கொடுங்க. போடா. சிவா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், உண்மையை சொல்லுவியா? நானும் ரொம்ப நாளா கவனிச்சுட்டு தான் வர்றேன். நீ பாடுறிய பாட்டு உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையேன்னு, அது அந்த திலோத்தமாவை நினைச்சுதானே? இல்லைன்னு சொல்லி உடனே நீ ஏமாத்திக்காத சிவா. காதல்ங்கிறது ஒரு காம்படிஷன். அதுல நீ முதல்ல ஏமாத்துறியா இல்ல அவ முதல்ல ஏமாத்துறாளா? அதான் போட்டி. உன் விஷயத்துல ஏமாறுவோம்னு தெரிஞ்சே நீ ஏமாற தயாராயிட்டடா. ஒய்யா, ஓவரா பேசாத. நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. டேய் வேணாண்டா சிவா, அவ கல்யாணமாக போற பொண்ணுடா. டேய் 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 இருடா. அப்ப ஏதோ யதார்த்தமா வந்தா போனா, அவளையே நினைச்சு உருகாம உன் வேலையை பாடுறா சிவா. டேய் இல்லடா. என்னங்கடா நீ நானும் சாதாரண மெக்கானிக்டா. ரிப்பேர் பண்றதாண்டா நம்ம லைஃபே ரிப்பேர் ஆயிராம பாத்துக்கடா நீ. ஒய்யா, டேய். நான் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கேன். இருக்குன்னு உன் கண்ணு சொல்லுதே, கனவுல இருக்கே. ஒய்யா, தரையில கால் வச்சு நடங்கடா. தரையில கால் வைனா மூஞ்சில கைய வச்சிட்டல. அந்த திலோத்தமா பத்தி பேசாத. போடா, பெரிய திலோத்தமாவு உளுத்தமாவு. அப்ப சொல்றாங்க இழுச்சவனடா. கண்ணவாசன் சொல்றாரு, பகையும் புகையும் கொஞ்ச நேரம் தான், எரியறத வெளியே எடுத்துட்டா புகையிறது தானா அடங்கிடும். தட்ஸ் ஆல். போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீ போய் இலைய போடு போ. என்னதாச்சு? மிஸ், இவன் அந்த திலோத்தமாவை லவ் பண்றான். அது விஷயமா தான் எங்களுக்குள்ள சண்டையே. இதுல எதுக்குப்பா உங்க 2 பேருக்குள்ள சண்டை? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டியதானே? அதானே லேட்டஸ்ட் ஃபேஷன். கிழிஞ்சது லம்பாடி லுங்கி. அவ ஏற்கனவே வேற ஒருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணு மிஸ். அவளை போய் இவன் லவ் பண்றான். நியாயமா? கேளுங்க. அவன் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல மிஸ். டேய் என்கிட்ட பேசுறா. அப்ப மணமகளாய் உன்னை பார்த்த பின்னும் சிறையெடுக்க மனம் துடிக்குதேன்னு ஏன்டா பண்ண? அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? டேய், நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. மிஸ், அடிச்சிட்டேன், மன்னிச்சிட சொல்லுங்க. என்ன உய்யா, ஓகேயா? என் மனசு எவ்வளவு புண்பட்டுச்சு தெரியும்ல. அதுக்காக புகையை விட்டு ஆத்திக்காத. காபர்தார். இதை இப்படியே விட்டா விட்டு ஒட்டி வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. எரிச்சா கரைச்சு குடிச்சிருவாங்க. ஸ்டார்ல 3 முடிச்சு படம் போட்டிருக்கான்னா, நீ போய் அந்த முடிச்ச அவுக்க போறியா? 2வது ஆட்டத்துக்கு எல்லாம் ஏண்டா தம்பி போற? உடம்ப கெடுத்துக்காத. போ, படுத்து தூக்கு. போ போ. சிகரெட் பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் ரஜினிக்கு தெரியாது. அந்த படத்துல ரஜினி நிறைய வாட்டி அதுவும் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக 3 முடிச்சு படத்துக்கே போக கூடாதுன்னு நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம்? அறிவுகட்ட முட்டான்.
போயேண்டா. டேய் வெளிய போடா. அண்ணா அண்ணா வேலையை விட்டு அமிச்சிடாதீங்க அண்ணா. நீ படத்துக்கு போ, ஊட்டு முடிச்சுக்கே போ. அப்படியா? சரிண்ணா. இந்த சென்டிமெண்டல் லுக் எல்லாம் வேண்டாம், போடா போ. சரிண்ணா. ஆண்டவா சார், ஏன் சார் கூப்பிட்டீங்க? என்ன ஒய்யா, என் வண்டி ரெடி ஆயிடுச்சா? டெலிவரி பண்ணிடலாமா? பார்த்தேன் சார். அதை விட நம்ம ஷோரூம்ல ஒரு புது வண்டி எடுத்து சொல்லுங்க. நீ எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குற? என் கேமரா எங்க? அதான் இது. என்னது? ஆமா, வித்துட்டேன். வாங்கினேன், இவ்வளவுதான் கையில வச்சேன். யாரு? தங்கர் பச்சான், என் ஃப்ரெண்டு தான். என்ன சாப்பிடுற? டீ? ஹலோ. டேய், திலோத்தமா வந்திருக்கா, நீ வாட்டுக்குள்ள வந்துட்ட. வா. ஏன்? உனக்கு தான் நான் பேசுறது பழகுறது பிடிக்காது. அது வேற அர்த்தத்துல. உன் மனசுல ஒண்ணும் இல்லைல்ல? அப்ப வெளியே வாடா. வெயிட்டிங். ஹலோ. டேய், ஹலோங்கறாங்க திலோ. ஹலோ. அக்காவுக்கு போன் பண்ணீங்களா? அந்த கவர்ல நம்பர் இருந்தது. மாட்டேன். போன்ல பேசினா நேர்ல பார்க்கணும் போல இருக்கும். அப்ப நாளைக்கே டெல்லிக்கு போய் பாத்திர வேண்டியதானே அக்காவே? டெல்லி? எப்படி? உங்ககிட்ட ₹1 இருக்கா? வாட் யூ மீன்? ₹1 டெல்லி போக முடியுமா? டெல்லி என்னங்க, ₹1 கொடுத்தா போதும், உலகத்தையே சுத்தி காட்டுவான். சிவா கூட்டு போவாங்க. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. சும்மாரா. நீ சும்மாரப்பு. பந்தயம் கட்டினா போதுங்க, இவன் எதையும் செய்வான். நீங்க நாளைக்கு டெல்லியில உங்க அக்காவை பாக்குறீங்க. பந்தயம் ₹1 இருக்கா? இல்லையா? அப்ப இது என்னங்க ₹1 மாதிரி? இதுவா? லண்டன் காசுல $10. அப்ப இதான் பந்தயம். ஓகேயா? ஓயே. திலோ. ஏய் திலோ, நீ இங்க இருக்க? டைம் ஆயிடுச்சு, வா போலாம். அண்ணா வந்து வா போலாம். ஏங்க இவன் எல்லாம் பொண்ணால தானே. எப்படா என்கிட்ட கூட சொல்லிக்காம நீ பாட்டுக்கு பந்தயம் கட்டிட்ட? இப்ப எப்படா அந்த பொண்ணை டெல்லி கூட்டு போற? இத ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருங்க. லிட்டரேச்சர் டிபார்ட்மெண்ட் யாரு? மஞ்சரி, ஸ்ட்ரைக் பண்றதாவே முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. ஸ்ட்ரைக் தான் நடந்துட்டு இருக்கு. வேணா நோட்டீஸ பாருங்க. ஜீசஸ்!
இதா நோட்டீஸா? What the hell is going on? நான் தான் பிரின்சிபால் ஒய்யா பேசுறேன். இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் போடியேன் ஃபாரின்ல இருந்து வரானா. ரொம்ப கண்டிப்புக்காரனா. வந்த உடனே ஃபிகர்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ண போறான். போராட்டம் பெருசா போகுது. நீ என்ன பண்ற? இன்னும் 2 நாளைக்கு ஜாலியா டெல்லியை சுத்தி பார்த்துட்டு வா. அப்ப நான் வச்சிட்டுமா? சிவா, ஒரு ஒரு விஷயம். நீ இப்ப அவளுக்கு செய்யறது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹெல்ப் தான். போட்டோ கிழிச்சதாவே இருக்கட்டும். ஹலோ சிவா, கரஸ்பாண்டன்ட் கவுத்திட்டான்பா. எம்டிவி விடிவில வர ஃபிகர்களை எல்லாம் உள்ள கூட்டு வந்துட்டான். ஆமா, ஸ்ட்ரைக் வாபஸ் ஆயி போச்சு. நீ உடனடியா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஃளைட்ட பிடிச்சு சாயந்திரம் 5 மணிக்குள்ள திலோத்தமாவோட காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள வந்துரு. இல்லனா பிளாக் டாக் வந்துரும். திலோக்கத கண்டலு, உன் பந்தயம் டமாலு, லண்டன் டாலர் டுமிலு. சொன்னபடி செஞ்சுட்டேன். சந்தோஷம் தானே? என்னை நம்பி அவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேய், என்னடா இங்க சிகரெட் ஸ்மெல் வருது? இதோ நலபீமா வந்துட்டானே. என்னன்னா நீங்க பாட்டி சொல்லாம வெளிய வந்துட்டீங்க. சிகரெட் புடிச்ச வாயால எவ்வளவு தைரியமா நீ என்கிட்ட பேசுறீ? சிகரெட்டா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமில்ல? வரதா அப்புறம் எப்படி அப்படி வாசனை வருது? வாசனையா? அண்ணா அதோ தெரியுதுண்ணா. என்ன தெரியுது? இதோ தெரியுதுண்ணா. காணம்னா தெரியுதுண்ணா. காணம்னா தெரியுதுண்ணா. காணம்னா தெரியுதுண்ணா. ஏய், வலிக்கல 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 வலிக்கல. பிச்சு பிச்சு என்ன மஞ்சரி? ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது. செருப்பு தலைமாட்டில வச்சுக்கோ. இந்த பணம் ரிக்ஷாக்கார எம்ஜிஆர் பாட்டு மாதிரி கடலோரமா ஜிவ்னு மிதிச்சியே. வா, நம்ம மெஸ்ல ஒரு வாய் சாப்பிட்டு போலாம். பாப்பா தம்பி, என்ன யோசனை? நிகழ்காலத்துல இறந்த காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தா உன் எதிர்காலத்தை நீ இழந்துடுவேன்னு கண்ணதாசன் சொல்லி இருக்காரு. தெரியுமா உனக்கு? எனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. என்ன புடலங்க தப்பா தெரியுது? நம்ம சிவா ஒரு மாதிரியா இருந்தான்ல, அப்புறம் நம்ம எடுத்து சொன்ன உடனே போட்டோவை கிழிச்சு போட்டான்ல. ஆரம்பிச்சிட்டியா? முடிச்சிடுறேன். அப்புறம் அவங்க 2 பேரும் டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க. நான் தான் அனுப்புனேன். அவனும் பத்திரமா தான் இருந்தேன். இப்ப என்ன ஆச்சு? இப்ப ஒண்ணும் ஆகல அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு பேசாம இருந்தோம்னா அப்புறம் ஏதாவது ஆகி போச்சுன்னா. ஓஹோ, நான் முடிவெடுத்தேன் மிஸ். சிம்பிளா ஒரு போன், அவளை சுத்தமா ஆஃப் பண்ண போறேன். இனிமே சிவா வாழ்க்கையில குறுக்கிடாதே அப்படின்னு. எப்படி கேப்பாங்கற? கேட்க வைப்போம்ல. பின்ன மிஸ், பொண்ணுங்களை க்ளோஸ் அப்ல வரவிட்டாலே நம்ம வாழ்க்கையே க்ளோஸ். ஏ உய்யா, நேத்து ராத்திரி நீ பாக்க வந்த. டேய் ஒய்யா, இப்ப நீ க்ளோஸ். ஏய் வாடிங்க. என்ன அடிங்க. யார் வந்தா? உன் ஏரியாக்கு நான் வந்தனா? கனவுல வந்தியே. இந்தாங்க. சிவா, என்ன சொல்லுச்சு? சிவா, டேய் கஜேந்திரா, இங்க வா. என்ன சிவா, என்ன சொல்லுச்சு? சிவா அவ்வளவுதான் உன் வேலை. நீ போ. போடாங்க. சிவா, என்ன சொல்லுச்சு? சேம் சிவா. இதுக்கு என்ன சொல்றீங்க? இனி இதுல என்ன சொல்ல? அப்படின்னா புரியலையே. புரியலையா? ஒரு பொண்ணு போன் எடுக்கும் போதெல்லாம் ஒருத்தன் பேரையே சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கிட்ட இருந்து போன் வராதா வராதான்னு ஏங்குறான்னு அர்த்தம். எப்ப போன் அடிச்சாலும் அவன் போனாதான் இருக்குன்னு எடுத்து அவன் பேரை சொல்றான்னு அர்த்தம். அப்படின்னா ஹலோ மை டியர் ரைட் நம்பர் ஜிஜக் டக் ஜிஜக் டக். நான் நினைச்சேன் மிஸ், இது ரைட்டா? இவன் என்ன புதுசா ஆரம்பிக்கிறா இப்போ? அன்னைக்கு அவன் பண்ண தப்புன்னு சொன்ன உடனே அவன் தான் போட்டோவே கிழிச்சு போட்டான். என்ன தெளிச்சான்? இவன் நெகட்டிவ் அவகிட்ட இருக்கு, பாசிட்டிவா பிரிண்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்கா அவ மனசுல. என்ன தப்பு? என்ன தப்பா? நீங்களே இப்படி பேசலாமா மிஸ்? அவ ஏற்கனவே இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. சோ வாட்? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. ஐயா, காதல்ங்கிறது இது எல்லாத்தையும் தாண்டுற விஷயம். இந்த பாழா போன காதலுக்கு நீங்களும் சப்போர்ட்டா?
பொய்யா. காதலையே நிறைய பேர் வெறுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுல தோத்துருவோமோன்னு ஒரு பயம்தான். உன் காதலி உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக காதலையே தப்பு நினைக்காத. உன் நண்பன் வாழ்க்கையில காதல் நுழைஞ்சிடுச்சு. புரியுதா? கொஞ்சம் வழிய விடுறியா? ஹலோ திலோத்தமா, நான் சிவா இல்ல ஒய்யா. தயவு செய்து போன வச்சிடாத. உன்னோட காதல் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு சிவா ரொம்ப லக்கிமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த ஒய்யா இருக்கேன், இவனுக்கு பின்னாடி இந்த முருகேச நாயக்கர் மேன்ஷனே இருக்குது. நீயும் சிவாவும் ஒண்ணு சேர்றத இனி யாராலையும் தடுக்கவே முடியாதுமா. ஹலோ ஹலோ அண்ணி. தப்புன்னு நினைச்சது ரைட்டுன்னு தெரிய வரும்போது தப்ப தப்புன்னு ஒத்துக்கிறது ரைட்டு தானே? காலமெல்லாம் காதல் வாழ்க. பாவம் இந்த மெக்கானிக் பசங்க கண்ட நேரத்துல வந்து சாப்பிடுவானுங்க. அதனாலதான் சிவாவுக்கு நான் ஹாட் கேரியர்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சிவா ரொம்ப நல்ல பையன். உனக்கு பிடிச்சிருக்கா? புரியல சொன்னேன். நிதானமா சாப்பிடுமா. அவசரப்பட்டு கை கழுவிடாதே. நான் போய் பசங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். சிவா, உள்ள சாப்பாடு உனக்காக காத்திருக்கு. சூடு ஆறதுக்கு முன்னால போய் சாப்பிடுமா. போமா. நீ போகாத. டேய் கிளம்பிமா, இலை போட. டேய் திலோ, நீ எங்க? உங்ககிட்ட போன் வந்துச்சே. போனா? நானா? பின்ன நானா? ஆனா ஊனா போனா நான் பண்ணலையே. உங்களுக்கு நான் அப்புறம் வச்சுக்கிறேன். உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்றாடா. போடா திலோ, நான் போன பண்ணலையே. போன் வந்ததாக சொல்லி வருவது ஒரு சாக்கு. அது புரியாமல் முழிக்குது ஒரு ஏன் பேக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு? அடிக்காதடா டேய், அடிக்காதடா, அடிக்காதடா, அடிக்காதடா டேய். ஐயோ, வலி தாங்க முடியலையே. எங்க ஒக்கா மக்கா கொட்டினது கொட்டுச்சு, அங்கனையா கொட்டணும். அப்பா மிஸ்ஸுக்கு வேற போட்டுட்டாங்க. பரவாயில்ல, இப்படி போடுறா உள்ள. அப்போ சுண்ணாம்பு சுண்ணாம்பு. சூப்பர் ஸ்டைல் நமக்கு வந்த. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் உமக்கென்றோ. I'm sorry. என் முன்னாடி சிகரெட் பிடிக்கிறே நீ. எதுக்கு இப்படி என்ன பாக்குறேன்னு புரியுதியா? என்னடா இவன் நம்மளே எல்லாம் சொல்றான், ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கிறானேன்னு பாக்குறியா? இமேஜ். இன்னைய தேதிக்கு மெஸ் விஸ்வநாதன் வந்தா
இந்த மேன்சன் பசங்க எல்லாம் சிகரெட்டை கீழே போட்டு காலால மிதிக்கிறாங்கடா. வாய் இமேஜ். நானே சிகரெட் பிடிச்சா அந்த பசங்க எல்லாம் என்ன மதிப்பானா? இல்ல பாத்துட்டா சிகரெட்டை தான் கீழே போட்டு மிதிப்பானா? ஒரு சிகரெட் பிடிச்சா ஆயுசுல 3 செகண்ட் நஷ்டம். என்ன பார்த்துட்டு சிகரெட்டை தூக்கி எரிஞ்சா நம்ம மேன்சன் பசங்களுக்கு ஆயுசுல 3 செகண்ட் லாபம். டேய், இத யார்கிட்டயும் சொல்லிடாத. யார்கிட்டயும் சொல்லிடாதடா. டேய் ப்ளீஸ் டா, யார்கிட்டயும் சொல்லிடாதடா கண்ணா. தேவையா மை டியர் மேன்ஷன் ஹவுஸ், உங்க எல்லாரையும் தான் கூப்பிடுறேன். எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை நான் சொல்லல என் தலையை வெடிச்சிரும். சீக்கிரம். சொல்லியே தீர்வேன். பெருசு உங்ககிட்ட குட் நைட்னு சொல்ல சொன்னார். ஏம்பா எல்லாம் ஆச்சா? வருஷத்துக்கு ஒரு தடவை மேன்ஷன் டே கொண்டாடுறோம். சீக்கிரமா ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க. எழுந்து வந்தேன், அரைஞ்சு விடுவேன். அரைஞ்சு என்னடா வாசனை ஹிந்தில வருது? பிசிபேலாபாத், பகாலாபாத், தந்தூரி நான், பட்டர் நான், ஆலு மட்டர், கோபி மஞ்சூரியன், பரோட்டா, பர்கர், பிஸ்ஸா. என்ன என்னடா அது? என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடா. இருடா, நான் சொல்றேன். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தானா? அண்ணா என்ன நீ மட்டும் ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல இருக்கலாம், என்ன மாதிரி ஆட்கள்லாம் இப்படி இருக்கக்கூடாதோ? அண்ணா நீங்க சூப்பர் ஃபாஸ்ட்னா. தேங்க்யூ குஞ்சரி, சி மஞ்சரி. அண்ணா என்ன இது பசங்க இருக்கிற ஏரியா, நீ லிமிட் தாண்ட கூடாது. ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணு நுழைஞ்சுதான் குண்டக்கு மண்டக்கு ஆகி போச்சு. இப்ப நீ வேற வேண்டிய. ஹலோ, கிளாட் டு மீட் யூ. சிவா, அந்த ஒய்யாவை கீழே வர சொல்லியா? குட் மார்னிங். டேய் என்னடா மறைக்கிற? மறைச்சிட்டுன்னு நான் தான் மறைச்சிட்டேனே. சில விஷயங்களை மறைக்கணும்னு பார்த்தேன், முடியல. தண்ணி அடிச்சா மறைக்க முடியுமா? ராஸ்கல். ராஸ்கலா? மிஸ் கண்ணாச ஃப்ரெண்டுங்கற தண்ணி அடிச்சா திட்டியே. என்ன இதெல்லாம்? நீ புல்லு வாங்க, நான் கம்பெனி குடுக்குறேன். மஞ்சரி, நீ சுண்டி சோறு சாப்பிட்டுருக்கிற? ஓயா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. யாருகிட்ட பேசுறதுன்னு தெரிஞ்சு பேசு. யாரா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. வந்துட்டாருப்பா ஹீரோ சாரு. மை டியர் மேன்ஷன் ஹவுஸ், அதாவது மகாஜனங்களே, ஹீரோயின் தன்னோட கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்களாம். ஆனா அவங்களுக்கு இவர் மேலதான் லவ்வா. எப்படி லவ்வா? நம்ம ஹீரோவும் தொட்டும் தொடாம பட்டும் படாம அந்த இன்விடேஷனை வாங்கி கமுக்கமா வச்சுக்குவாராம். ஆனா இவருக்கும் அவங்க மேலதான் லவ்வா. அதுல பாருங்க ஒரு மேட்ரு. 2 பேரும் தங்களோட லவ்வ ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே மாட்டாங்களாம். என்னங்கடா டே, என்னங்கடா டே, ஏதாவது நேஷனல் அவார்டு படமா எடுக்கிறீங்க? பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா சிவா, முதல்ல நான் தான் வேண்டான்னு அப்பவும் அடிச்சேன், இப்ப நானே தான் வேணுங்கிறேன், இப்பவும் அடிக்கிறியே. சாரி.